Namaskaram students. நீங்க நாம பார்க்க போற டாபிக் transpiration. Okay? So இது lesson name plant physiologyல ஒரு part transpiration. Okay? First introduction of transpiration. First what is transpiration அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. The loss of water in the form of water vapor from the aerial parts of the plant body is called as transpiration அப்படின்னு கொடுத்திருக்காங்க. For example, we pour some water to the plant. So plant, small wheat plant to big tall plant also need water for their growth. So அவங்க வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வாட்டர் வேணும். ஸோ அப்படி நம்ம வாட்டர் போர் பண்ணும்போது so root of the plant it absorb whole water. Okay, how much you pour. ஸோ எவ்வளோ ஊற்றுனமோ அவ்வளோ வாட்டரையும் அந்த ரூட் அப்படின்றவங்க அப்சர்வ் பண்ணி it pass through the stem. Okay, by using of xylem. ஸோ சைலமோட ஹெல்ப்போட பிளான்ட்டுடைய ஸ்டெம்முக்கு பாஸ் பண்ணுவாங்க அந்த வாட்டர். ஓகே, ஸோ அந்த வாட்டர் மேலே போகும்போது தீஸ் வாட்டர் இஸ் யூஸ்டு பை த லீவ்ஸ் ஃபார் த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். ஓகே, ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு இந்த வாட்டரை யூஸ் பண்ணுறாங்க. பட் த லீவ்ஸ் டோன்ட் நீட் த ஹோல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ஓகே, விச் இஸ் அப்சர்வ்டு பை த ரூட். ஸோ ரூட் அப்சர்வ் பண்ணக்கூடிய எல்லா வாட்டரையும் லீவ்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. So the excess amount of water present in the leaves, it spoil the growth, it spoil the nature of leaves. So water content நிறைய இருந்தது அப்படின்னா அது லீவ்ஸ் உடைய நேச்சரே ஸ்பாயில் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லீஃப் எடுத்து நீங்கள் ஒரு வாட்டருக்குள்ளே போட்டே வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த லீஃபுடைய நேச்சரே சேஞ்ச் ஆகிடும். அப்படியே அந்த இலையெல்லாம் பழுத்த மாதிரி ஆகி அப்படியே டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ அதே தான் நடக்கும். ஓகேவா? ஸோ அதனால the leaves lost the water, try to lose the water. ஸோ அந்த லீவ்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் போக எக்ஸஸாக இருக்கக்கூடிய வாட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாஸ் பண்ணணும், அவங்கள விட்டு லீவ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் ஃபாலோடு பை த லீவ்ஸ். ஸோ அப்போ தான் எந்த ப்ராசஸை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ். ஸோ த லாஸ் ஆஃப் வாட்டர், அந்த வாட்டரை லாஸ் பண்ண போகிறாங்க. என்ன ஃபார்மில் அவங்க லாஸ் பண்ணுவாங்க அப்படி பார்த்தா நம்ம என்னைக்காவது ஒரு பிளான்ட்டுக்கிட்ட போய் நிற்கும் போது லீவ்ஸ்லேருந்து வாட்டராக தனியாக அப்படி இப்படி ட்ராப்ஸாக விழுகிறது நம்ம பார்த்தது கிடையாது. அப்போ எப்படி அவங்க அந்த வாட்டரை லாஸ் பண்ணுறாங்க, எப்படி அந்த வாட்டரை ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா த ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வேப்பர். ஸோ வாட்டர் வேப்பர் ஸ்டேட்டில் அந்த வாட்டரை அவங்க லாஸ் பண்ணுறாங்க. ஸோ வேப்பர் ஸ்டேட் அப்படின்றது போது நமக்கு அது இன்விசிபிள், நம்ம பார்க்க முடியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த வாட்டரை லூஸ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ கவனிங்க, த லாஸ் ஆஃப் வாட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வேப்பர் ஃப்ரம் த ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். ஸோ இந்த ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் அப்படின்னா ஸோ லீவ்ஸில் மட்டும் டிரான்ஸ்பிரேஷன் நடக்காது. ஸோ பிளான்ட்டோடைய இன்னும் நிறைய பார்ட்ஸில் இதே டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதனால தான் ஃப்ரம் த ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் பாடி இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி நெக்ஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, லாஸ் ஆஃப் வாட்டர் ஃபார் ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் பாடி அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ நிறைய பார்ட்ஸ்லேருந்து இந்த ரெஸ்பிரேஷன், இந்த டிரான்ஸ்பிரேஷன் நடக்க போகுது. ஸோ என்னென்ன டைப்ஸில் நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ தெர் ஆர் 3 types ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் stomatal transpiration, lenticular transpiration, the last one is cuticular transpiration. Okay, so இதெல்லாம் அதோட நேமை வச்சே அதோடைய பார்ட்ஸில் இருந்து இந்த டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் இஸ் stomatal transpiration. ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஸ்டொமேட்டா, ஸ்டொமேட்டானா என்ன அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ த டைனி ஹோல்ஸ், குட்டி 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 ஹோல்ஸ் இல்லை குட்டி குட்டி போர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், present in the underside of the leaves. லீவ்ஸோட அடிப்பகுதியில். ஓகே, ஸோ underside of the leaves containing the small pores are called stomata. ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டொமேட்டாவோட யூஸ் என்ன அப்படின்னா வாட்டர் எவாப்ரேட்ஸ் த்ரூ திஸ் ஸ்டொமேட்டா. ஸோ இந்த டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும்போது இங்கே லாஸ் ஆஃப் வாட்டர் நடக்குது பாருங்க. அந்த லாஸ் ஆஃப் வாட்டர் எது மூலமாக நடக்கும் அப்படின்னா திஸ் ஸ்டொமேட்டா, அந்த ஸ்டொமேட்டா மூலமாக தான் அந்த லாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்றது நடக்கும். ஸோ எப்படி அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டொமேட்டாவோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஸ்டொமேட்டாவோட ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இதுதான் ஸ்டொமேட்டல் போர் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டொமேட்டாவை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா போத் சைட்ஸ் ஹாவ் கார்ட் செல்ஸ். ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த கார்ட் செல்ஸ் தான். ஓகே, ஸோ இதில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அப்படின்னு ஒரு 2 ஆக்டிவிட்டீஸ் நடக்கும்.
So opening of stomata and closing of stomata. So opening of stomata நடக்கும்போது it lost some water as a form of water vapor. Okay, so close பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டி அப்படியே அரெஸ்ட் ஆயிடும். Okay, so these guard cells, so இந்த opening and closing க்கு help பண்றவங்க இந்த guard cells தான். Okay, so these guard cells help in regulating the rate of transpiration by opening and closing of stomata. So the rate of transpiration அப்படின்னா இங்க என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம்மர் சீசன் எடுத்துக்கோங்க. சம்மர் சீசன்ல நம்ம ஓரளவு வாட்டர் போர் பண்றோம் அப்படின்னா root absorb the whole water and pass into the stem. The stem pass into the leaves அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த லீவ்ஸ் இந்த சம்மர் சீசனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இட் நீட் மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தென் கம்பேர்ட் டு வின்டர் சீசன். ஸோ அவங்களுக்கு வின்டர் சீசனை கம்பேர் பண்ணும்போது சம்மர் சீசனில் அவங்களுக்கு நிறைய வாட்டர் தேவைப்படலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் நடக்குது பார்த்தீங்களா, அதை அந்த ஆக்டிவிட்டீஸை இந்த கார்ட் செல்ஸ் தான் ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம நிறைய வாட்டரை வந்து லாஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இட் இஸ் சம்மர் சீசன். ஸோ சம்மர் சீசனில் நிறைய தண்ணி கிடைக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஓப்பனிங் ஆஃப் கார்ட் செல்ஸ் அப்படின்ற ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக நடக்கும் தென் கம்பேர்டு டு வின்டர் சீசன். பட் வின்டர் சீசன் அப்படின்னா கிளைமேட்லேயே நல்ல ஹியூமிடிட்டி கண்டென்ட் நிறைய இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய வாட்டர் கண்டென்ட் நிறைய தேவைப்படாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி ஓப்பனிங் அப்படின்ற ஆக்டிவிட்டி நடக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க rate of transpiration by opening and closing of stomata. ஸோ transpiration process அல்லது loss of water எவ்வளோ தூரம் நடக்கணும் அப்படின்றத ரெகுலேட் பண்ணுறது யாரு அப்படின்னா இந்த guard cells தான். ஓகே, ஸோ இட் present around the stomata. ஓகே, இப்போ ஸ்டொமேட்டானா என்னன்னு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, lenticular transpiration. ஸோ ஃபர்ஸ்ட் லென்டிக்கிள் அப்படின்ற பார்ட் வந்து பிளான்ட்ல என்னன்றதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, the lenticles are tiny opening. Tiny means very small. Okay, very small openings that present from the barks in woody stem. So இதான் bark அப்படின்னு சொல்லுவோம். ஸோ woody stem அதாவது ஒரு சின்ன பிளான்ட் பெரிய ட்ரீ ஆன உடனே சின்ன பிளான்ட்டாக இருக்கும்போது இப்போ இந்த பார்ட் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஒரு பிக் ட்ரீயாக சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வுட்டி ஸ்டெம் இருக்கு பார்த்தீங்கன்னா பிக் ட்ரீ ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டெம்முடைய குவான்டிட்டிலாம் அதிகமாகிடும். ஓகே, ஸ்டெம்முடைய ஸ்ட்ரென்த் அதிகமாகிடும். ஓகே, அது பல்ஜ் ஆகிடும் பார்க்குறதுக்கே. ஸோ இந்த ஸ்டெம்மை என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இதை தான் பார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஸ்டெம்மும் பார்க்கும் ஒன்று தான். ஸோ ஸ்மால் பிளான்ட்டில் இதை நம்ம ஸ்டெம்முன்னு சொல்லுவோம். அதுவே இட் டர்ன் டு ட்ரீ, பிக் ட்ரீயை சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டெம் போர்ஷனை தான் நம்ம பார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதனால தான் இங்கே பார்க்ஸ் இன் வுட்டி ஸ்டெம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் ட்விக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்விக்ஸ் அப்படின்றது இதுதான், சின்ன சின்ன குச்சி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, சின்ன சின்ன குட்டி குட்டி பிளான்ட்லலாம் இதை தான் ட்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அஸ் வெல் அஸ் இன் அதர் பிளான்ட் ஆர்கன்ஸ், அதே மாதிரி ரிசம்பிள் பண்ணக்கூடிய மற்ற பிளான்ட் ஆர்கன்ஸ்லையும் இது நடக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, லென்டிகிள்ஸ் ஆர் டைனி ஓப்பனிங். இதில் தான் அந்த லென்டிகிள்ஸ் அப்படின்ற ஒரு குட்டி 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 ஓப்பனிங் இருக்க போகுது. ஓகே, சரி, திஸ் டைப் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் இஸ் த loss of water from plants as vapor through this lenticles. ஸோ இங்கே லாஸ் ஆஃப் வாட்டர் எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த லென்டிகிள்ஸ் மூலமாக தான் வாட்டர் ரிமூவ் ஆகி வாட்டர் வேப்பராக சேஞ்ச் ஆகி வெளியில் போயிடும். ஓகே, ஸோ அங்கே ஸ்டொமேட்டா மூலமாக டிரான்ஸ்பிரேஷன் நடந்ததுனால அதை ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன் சொன்னோம். ஸோ திஸ் டிரான்ஸ்பிரேஷன் இஸ் டன் பை த ஹெல்ப் ஆஃப் லென்டிகிள்ஸ் present in the bark of the tree. ஸோ அதனால இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா lenticular transpiration அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டைப் இஸ் கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ கியூட்டிகுலர் அப்படின்னா அப்போ கியூட்டிக்கிள் அப்படின்ற ஏதோ ஒரு பார்ட் மூலமாக இங்கே டிரான்ஸ்பிரேஷன் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் கியூட்டிக்கிள் அப்படின்ற பார்ட் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ லீஃபுடைய ஸ்ட்ரக்சர், இன்னர் ஸ்ட்ரக்சர் நல்லா பார்த்தீங்க, டிஎஸ் ஆஃப் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவுட்டர் லேயர், லீஃபுடைய அவுட்டர் லேயரை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கியூட்டிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லீஃபுடைய ஸ்ட்ரக்சர்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க 8th. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் படிச்சிருப்பீங்க. இந்த பிக்சரில் இருப்பாருங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் அந்த அவுட்டர் லேயர் தான் கியூட்டிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் கிவ்ஸ் அ வேக்ஸி கோட்டிங் டு த லீவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லீவ்ஸுடைய
சர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேக்சி கோட்டிங் மாதிரி இருக்கும், ஒரு மெழுகு மாதிரி ஒரு கோட்டிங் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த கோட்டிங் எப்படி கிடைக்கும் அப்படின்னா அந்த கியூட்டிக்கிள் மூலமாக தான் கிடைக்கும். ஸோ அந்த கியூட்டிக்கிள் மூலமாகவும் வாட்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா லாஸ் ஆகும். ஸோ இந்த டிரான்ஸ்பிரேஷனை தான் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா cuticular transpiration அப்படின்னு சொல்ல போறோம். So this type of transpiration is responsible for the loss of water in plants via the cuticle. So எது மூலமா நடக்க போகுது? cuticle மூலமா நடக்க போகுது. So water vapor directly diffuses through the cuticle on leaves and escapes to the atmosphere. So cuticles மூலமா வாட்டர் வெளியில் எஸ்கேப் ஆகி அது வாட்டர் வேப்பர் ஸ்டேஜுக்கு ஃபார்ம் ஆகி வெளியே போயிடுறாங்க. ஓகே, ஸோ இந்த டைப் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷனை தான் கியூட்டிக்கிள் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, சரி, இப்போ இந்த டிரான்ஸ்பிரேஷனை ஒரு சின்ன ஒரு 2 டெமான்ஸ்ட்ரேஷன் மூலமாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லிசன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேஷன், டேக் ஏ பிளான்ட் வித் பாட். ஓகே, ஸோ ஒரு பாட்டில் ஒரு பிளான்ட் எடுத்துட்டு இட் கவர்டு வித் ஒன் பாலித்தீன் பேக், ஒரு பாலித்தீன் பேக் வச்சு இதை கவர் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த பாலித்தீன் பேக் ஏ அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறோம். ஸோ இன்னொரு எம்டி பாலித்தீன் பேக் எடுத்துக்கிறோம், அதுக்கு பி அப்படின்னு நேம் கொடுக்குறோம். ஓகே, ஸோ ஆஃப்டர் அன் அவர் வெயிட்டிங் ஃபார் ஆஃப்டர் அன் அவர், ஒரு ½ hour கழிச்சு என்ன பண்ண போகிறோம், இல்லை 1 hour கழிச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இட் அப்சர்வ் த பாலித்தீன் பேக் ஏ. So it having some small water droplets, but B do not having the water droplets. So ஏன் water droplets form ஆயிருக்கும்? By the transpiration process. So இங்க என்ன transpiration நடக்க சான்ஸ் இருக்கு? Stomatal transpiration நடந்திருக்கலாம். Okay, so it collect the water in A polythene bag. Okay, இதான் first demonstration. So next demonstration, take a plant, elastic bands, slide, cobalt chloride paper. So இதுதான் ரொம்ப முக்கியம், cobalt chloride paper. The color of this paper is blue color, but it changed the color to pink, react with water. So அந்த வாட்டர்ல டிப் பண்ண உடனே இந்த கலர் என்னவா சேஞ்ச் ஆயிடும் அப்படின்னா பிங்கா சேஞ்ச் ஆயிடும். இதை இப்போ என்ன பண்ண போறோம்னு பாருங்க. ஸோ கோபால்ட் குளோரைட் பேப்பர் எடுக்கிறோம், ஒரு லீஃபோடைய அப்பர் சைடு அண்ட் அண்டர் சைடு, ஸோ 2 சைட்லையும் இந்த பேப்பர் வச்சு, ஸோ இட் ஓவர் த கிளாஸ் ஸ்லைடை அது மேலே வைக்கிறோம், கீழே இருக்கக்கூடியதுலையும் மேலே வச்சுட்டு ரப்பர் பேண்ட் போட்டு 2 சைட்லையும் பேக் பண்ணிடுறோம். ஓகே, கீழே விழாமல் இருக்கிறதுக்காக. சரியா, இங்கேயும் ஒரு 1 hour கழிச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இது அப்பர் சர்ஃபேஸ், இது அண்டர் சர்ஃபேஸ். ஸோ த அப்பர் சர்ஃபேஸ் the paper is slightly changed the pink color. The pink color கொஞ்சமாக தான் சேஞ்ச் ஆகிருக்கும், but under surface is totally changed the pink color. So what is the reason? என்னவா இருக்கும் அப்படின்னா the upper surface having the small amount of stomata. Okay, so இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா it receives more sunlight. ஓகே, ஸோ நிறைய சன்லைட்டை ரிசீவ் பண்ணும், பட் அண்டர் சர்ஃபேஸில் இட் ஹவ் மோர் ஸ்டொமேட்டா கம்பேர் தன் த அப்பர் சர்ஃபேஸ். ஸோ இங்கே நிறைய ஸ்டொமேட்டா இருக்கிறதுனால நிறைய ஓப்பனிங் ஆஃப் காட் செல்ஸ் நடக்கும். அப்போ அந்த ரெகுலேட்டிங் நடக்கும்போது நிறைய வாட்டர் லாஸ் ஆகும். ஸோ இட் சேஞ்ச் டோட்டலி பிங்க் கலர் ஆஃப் திஸ் பேப்பர். ஓகே, ஸோ இதுதான் வந்து முக்கியமான ரீசன். ஓகேவா, சரி, இன்னைக்கு லெசனில் டிரான்ஸ்பிரேஷன்னா என்னன்னு பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் என்னென்னு பார்த்தோம், ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன், லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன் பார்த்தோம், 2 டெமான்ஸ்ட்ரேஷனும் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் வீடியோ பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.